சிரோஸோட கண்டென்ட் வந்து இன்ட்ரோ எழுதும்போது ஒரு தேவை வரும்போது ஒரு இன்னோவேஷன் வரும். தேவைன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு பெரிய ரிக்வயர்மெண்ட் வரும்போது இல்லை ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு ஹியூஜ் இன்ஜினியரிங் இன்னோவேஷன் உள்ள வரும். அந்த இன்ஜினியரிங் இன்னோவேஷன் அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் கொடுக்கும்னு நான் அந்த இன்ட்ரோவில் எழுதி பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த 2005 காலகட்டம் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு, நம்ம குளோபல் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட்டுக்கு இன்னோவேஷனுக்கு பயங்கர பீக்கான ஸ்கோப் இருந்தது. ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் நான் அடுத்து என்ன பண்ணலாம், காம்படிட்டிவ் என்ன பண்ணலாம். சே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஆர்டிஏ உடைய இனோவேஷன் உள்ள வருது. அது வரைக்கும் மாருதி கிட்ட வந்து ஃபியூகாட் சோஸ்ட் டீசல் இருந்தது. அதெல்லாம் பழைய கான்செப்ட். சிஆர்டிஐ எல்லாரும் பண்ணணும்னு தேவை வருது. நீ அந்த 2005, 6, 7, 8 பீரியட்ல எல்லாரும் சிஆர்டிஐக்குள்ள வந்தாச்சு. ஏன்னா டிடிஐஎஸ்ன்னு சுசுகி இருந்தது, டிடிசிஐன்னு இவங்க இருந்தாங்க, யார் நம்ம ஃபோர்டு இருந்தாங்க, டிசிடிஐன்னு ஷெவர்லே இருந்தது, டாடா டிடிஐ எடுத்துட்டு வந்தாச்சு. டாடா அதுக்கப்புறம் சிஆர்டிஐக்குள்ள போச்சுது. ஃபோக்ஸ்வேகன் குரூப் வந்து காமன் ரயிலுக்குள்ள வந்தாங்க. இந்த பீரியட் நீ பார்த்தேன்னா ஒன்னுக்கு டெக்னாலஜியில் போட்டி போட்டு கன்சியூமருக்கு நான் பெஸ்டா நீ பெஸ்டான்னு போட்டி போட்டு கன்சியூமருக்கு இடையிலே இன்னோவேஷன்ஸ் உள்ள ஃப்ளோ. நான் சொல்றது வெறும் ஃபியூல் சிஸ்டத்தில் மட்டும். இதை தவிர உனக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் உள்ள வந்து இதுல என்ஜினியரிங்ல இந்த நேரத்தில் ஒரு இன்ஜினியரிங் இன்னோவேஷன் சொல்லக்கூடியதா இன்னைக்கு இந்த மார்க்கெட்டிங்கை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை. டாடா மோட்டார்ஸ் வந்து காம்பேக்ட் செடான் ஒன்றை வந்து இன்னோவேட் பண்ண போய் ஒரு கட்டத்தில் இந்தியாவோட இன்னோவேஷன் வேற ஒரு டைரக்ஷனை பார்த்து இன்னொரு ரூட்டை பார்த்து போச்சு.